10க்கும் மேற்பட்ட ஐயங்கள் வந்திருக்கு. சரி, ஒரு வினாக்கும் ஒரு நிமிடங்கள்ல ஐயா நீங்க பதிலளிச்சீங்கன்னா சிறப்பா இருக்குங்க. சரி சரி. முதல் கேள்விங்கய்யா, ராஜன் கேட்டிருக்காரு. அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை பற்றி சில செய்திகளை சொல்ல முயற்சித்தீர்கள். இவைதான் 4 மறைகளா அல்லது வேதங்களா? சரி சரி சரி. அதாவது நான்மறை என்பது திக்கு, எதிர், சாமம், அதர்வனம் என்பது வடமொழியாளர்களுடைய கருத்து. அதாவது சமஸ்கிருதத்தை பயின்றவர்களுடைய கருத்து அவ்வாறு சொல்லப்படுகிறது. அதாவது திக்கு, எதிர், சாமம், அதர்வனம் என்று. தமிழ்ல நான்மறை என்ற ஒரு நிலை இல்லை. இங்கு அறம், பொருள், இன்பம் என்று 3 தான் பொருள், முப்பொருள் தான். இந்த முப்பொருள் சொல்லக்கூடிய 4 பொருள் உண்டு. அதாவது 4வது பொருளாகிய வீடு என்பது சிந்தையாலும் மொழியாலும் உணரப்படாது, மொழியால விளக்க முடியாது. ஆகவே இந்த 3 வழி ஒழுகினாலே 4வது பெறப்படும் என்பது கருத்து. இந்த 4ஐயும் வடமொழியில சமஸ்கிருதத்துல பிரவர்த்தி என்று சொல்லுவார்கள். அதாவது தமிழ்ல சொன்னா உறுதி பொருள். இவையெல்லாம் உறுதி பொருள், வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தக்க உறுதி பொருள்கள் இவை. இங்க நமக்கு மறை என்பது எது என்றால் திருக்குறள் ஒரு மறை. அதுபோல இந்த நான்மறை என்ற கருத்து மிக பிற்காலத்து தமிழ்ல பின்னால புகுந்தது. சங்க இலக்கியத்திலே கூட நான்மறை என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் கூட அது அந்தணர்களை சார்ந்ததாகவே பேசப்படும். ஆகவே முப்பொருள் உண்மைதான் தமிழர்களுக்கு உரியது. அறம், பொருள், இன்பம் என்ற 3. அதுல நடுவனது எய்த இருதலையும் எய்தும் பாருங்க. அதனால பொருள் பெற்றால் அதற்கு பிறகு அறம் செய்யலாம், இன்பம் எய்தலாம் என்பது கருத்து. அதனால இந்த 4 மறை என்று சொல்லுவது பிற்காலத்துல கூட அதற்காக 4 மறை இங்கு வந்துவிட்டதே என்பதற்காக நான்மறை என்பது நாற்பொருளே, அறம்பொருள், இன்பம், வீடே என்றெல்லாம் சொன்னார். அது செயற்கை. அவ்வாறெல்லாம் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு அமைதி கற்பிப்பதற்காக, இருக்கிற வழக்கை தம்முடையதாக ஆக்கிக் கொள்வதற்காக சொன்னது. தொல்காப்பியர் தெளிவாக சொல்லுகிறார், அறம், பொருள், இன்பம் என்ற இந்த 3. இந்த முப்பொருள் தான் உறுதி பொருள். நமக்கு 4வது உணரப்படுவது, உயிர்த்துணரப்படுவது. அவ்வளவுதான் அந்த கருத்து. நன்றிங்க. அடுத்த கேள்விய லட்சுமி கேட்டிருக்காங்க. பசு தோல் என்பது புணர்ந்தால் எவ்வாறு தெரியும்? பசுந்தோலா அல்லது தோலா? இந்த புணர்ச்சி பார்க்கும்போது தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் பழந்தமிழ் இலக்கணம் அது என்ன சொல்லுகிறது என்றால், புணரியல் என்று ஒரு இயல் இருக்கு, தொகை மரபு என்று ஒரு இயல் இருக்கிறது. இவையெல்லாம் 2 தமிழ் சொற்களை சேர்வதற்கு தான் இலக்கணம் சொல்லும். நம்ம பசு என்பது ஆரிய சிதைவு என்று எழுதுவார் நச்சினார்கீங்க. அது தமிழ் சொல் இல்லை. நம்ம தமிழ் சொல் ஒன்று இருக்கிறது ஆண். நாம 2 தமிழ் சொற்களுக்குத்தான் புணர்ச்சி இலக்கணம் சொல்லலாம். சரி, பிற்காலத்துல இலக்கணத்துல இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து விட்டனவே, இவற்றை என்ன செய்வது என்ற காலத்தில் தான் வடமொழி ஆக்கம் என்ற ஒரு தலைப்பை நன்னூல் ஆசிரியர் அறிமுகப்படுத்தினார். ஒரு வட சொல்லும் ஒரு தென் சொல்லும் இவ்வாறு புணர்வது, 2 வட சொற்கள் இவ்வாறு புணர்வது என்பதையெல்லாம் அவர் காட்டினார். அப்ப பசுந்தோல் என்று சொல்லுவதா, பசுத்தோல் என்று சொல்லுவதா என்ற ஒரு வினா ரொம்ப பொருளுடையது. பல பேர் இதை கேட்கல. கேட்டா அதற்குரிய விடை இப்ப நான் சொல்லுகிறேன். பசுந்தோல் என்று சொன்னால் அதற்கு பொருள் வேறு. அதை எப்படி பிரிக்கணும்னா பசுமை தோல்னு பிரிக்கணும். பசுத்தோல்னு சொன்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை, பசுவினது தோல் என்று பொருள். அதனால என்ன பொருளில் நாம் சொல்லுகிறோம் என்பதற்கு தக்கவாறு தான் அதை பிரித்து உணர வேண்டும். இப்ப அந்த ஐயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பசுமை தோல் என்றால் பசுந்தோல், நடுவில் மெல்லெடுத்து வரும். பசுவினது தோல் 6ஆம் வேற்றுமை தொகையாக வருகிற போது இத்துதான் வரும்.
வல்லொற்று வரும், பசுத்தோல் என்று வரும். விளங்குதா? நல்லதுங்கய்யா, அருமைங்க. அடுத்த கேள்வி பிபி சண்முகம் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விய நான் சுருக்கி கேட்கிறேங்கய்யா. மகர ஒற்று மகர ஒற்றுல ஒரு சொல் முடியும் பொழுது அடுத்து வரும் சொல் அகரத்தில் ஆரம்பிச்சா அது ரெண்டு சேர்ந்து மாவா தெரிஞ்சிருது. அது இல்லாம மகர ஒற்றுல முடிகிற சொல் வர சொல் மகரத்துல ஆரம்பிச்சா எப்படி போடணும்? சரி, இது ஒரு புணரியல் பற்றிய கேள்விதான். இதுக்கெல்லாம் நாம பின்னால பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த ஐயம் என்று வந்துவிட்ட நிலையில இப்போதே அதை கலைந்து கொள்வது நல்லது. அவர் கேட்பது ஒரு சொல் தான். காலையில மதியம் நீங்க சொன்னீங்க ஓரும் அரணே என்பது எவ்வாறு சேரும் எவ்வாறு பிரியும் என்று கேட்டதாக நீங்கள் சொன்னீர்கள் நினைக்கிறேன். அதுல இந்த ஓருங்கிற சொல் எங்க வருகிறது என்றால் திருக்குறள்ல அறம்வலியுறுத்தல் அதிகாரத்துல 10வது குறள், அதாவது திருக்குறள்ல 40வது குறள், செயற்பாலது ஓரும் அரணே. அதை தோறும்னு சொல்லக்கூடாது, அதை பிரிக்கணும். செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவர்க்கு உயர்ப்பாலது ஓரும் பழியே அப்படிங்கிறது ஓரும் பழி அப்படின்னு நாம் பிரித்தால் ஓரும் என்ற ஒரு சொல். அதுக்கு பல பேர் தவறா உரை எழுதிட்டாங்க. ஓருங்கிறது ஓர்ந்து பார்ப்பது உணர்ந்து பார்ப்பது எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. ஓரும் என்பது இங்கு அசைச்சொல். இரண்டுமே இரண்டு அசை நிலைகள். செயற்பானது ஓரும், உயர்ப்பானது ஓரும், ரெண்டு அசை சொற்கள். அது சரி. இப்ப ஐயத்திற்கு வருவோம். இந்த ரெண்டு சொல்லும் சேருகிற போது ஓரும் அறமே என்று இருக்கிற போது வரக்கூடிய மொழியில அகரம் இருக்கிறது, இங்க மகர ஒத்து இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்தா ஓரு மரணே என்று ஆகுமா அல்லது ஓரும் அறமே என்றே இருக்குமா என்பதுதான் வினா. அவ்வாறு சொல்லுகிற போது புணராத நிலையில் இருக்கிற போது அவை ஓரும் அரணே, அகரத்தை முதலாக உடைய சொல் அப்படி இருக்கும். ஆனால் புணர்ச்சி விதிப்படி ஓரும் ஓரு மரணே அப்படின்னு இருக்கும் புணர்ச்சி விதிப்படி. அதை நீங்க பிரித்து பொருள் கொள்ளணும். எந்த இடத்துல என்ன பொருள்ங்கிறத பிரித்து தான் நாம பார்க்கணும். ஓரும் அரணா அல்லது ஓரும் மரணா என்று பார்க்கணும். அப்படின்னு கேட்டா வீட்டுல அடை சுட்டுருக்குறாங்க. இப்ப அது அந்த அடைன்னு வச்சுங்க, அவ்வடை 4 அப்படிங்கறத அவ்வடைங்கிறத ரெண்டாவும் பிரிக்கலாம். அவ் கூட்டல் அடைனும் பிரிக்கலாம், அவ் கூட்டல் வடைனும் பிரிக்கலாம். அங்க சமைச்சிருக்கிறத அடையா வடையான்னு பார்த்துதான் நாம சொல்லணும். அது போலவே இந்த இடத்தில் அறத்தை குறிக்கிறதா அல்லது மரத்தை குறிக்கிறதா என்று பார்த்து அந்த புணர்ச்சியை நாம பிரிக்கணும். ஓரும் அரணே என்றால் இந்த இடத்துல ஓரும் அரணே என்று பிரிக்கணும். இதுல இன்னும் ஒரு சின்ன விவரங்களும் இருக்குங்க. மரம், அதாவது மகர ஒற்றுல முடிஞ்சு வரும் மொழி மகரத்துல ஆரம்பிச்ச. எடுத்துக்காட்டுக்கு மரம் மட்டை இது புணர்னா எப்படி புரியும்? மரமட்டை. சரி சரி சரி. அது மரம் மட்டைன்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு பின்னால நாம பார்க்க போறோம். இதெல்லாம் அது தொகை மொழின்னு பேரு. அதுக்கு பேரு உண்மை தொகை. மரமும் மட்டையும் பொருள். அந்த உண்மை மறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல உண்மை மறைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு பொருளை குறிக்குமானால் மரம் மட்டைன்னு எழுதணும். சரி, மரத்து போன மட்டைன்னு எழுதினீங்கன்னா இன்னும் இல்லாம மரமட்டைன்னு எழுதணும். மரம். நல்லதுங்கய்யா. மரம் அப்ப அது புணரும். நல்லதுங்கய்யா. அடுத்த வினா, நன்னூலுக்கு உரை உள்ளதா? யார் உரை? சரி சரி. நான் இனிமே புத்தகங்கள்லாம் எழுத வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்த போது 2-3 பதிப்பகத்தாரும் ஒரு பல்கலைக்கழகத்தாரும் இலக்கண வரலாறு எழுதணும், யார் யார் எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காங்க, அந்த உரையினுடைய நுட்பங்கள் என்னங்கெல்லாம் நீங்க எழுதணும்னு சொன்னாங்க. அதனால இலக்கண வரலாறுன்னு சொல்லி தொடங்கி கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். அதுல இதுக்கெல்லாம் விடை இருக்கு. அந்த நூலை நான் எழுதி முடிப்பதா இல்லையாருன்னு எனக்கு தெரியல.
இருந்தாலும் இந்த வினா அதனுடைய தொடர்புடையதுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொன்னேன். இப்போது அதற்கு விடை சொல்லுகிறேன். நன்னூல் தொல்காப்பியத்திற்கு பின் வந்த இலக்கண நூல்களில் மிகச்சிறந்த ஒரு நூல், மிகச்சிறந்த இலக்கண நூல். அந்த நூலினுடைய பாயிரத்தில், புதுப்பாயிரத்தில் அவர் சொல்கிறார், அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர திருந்து செங்கோல் சீயகங்கன் அவையில் இருந்த பவனந்தி என்ற தவம் சார்ந்த முனிவன் அரும்பொருள் ஐந்தையும் சொல்லியிருக்கிறான். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த ஐந்தையும் சொல்லி இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா உள்ளார எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ரெண்டு தான் இருக்கு. பொருளதிகாரம், யாப்பதிகாரம், அணியதிகாரம் என்பன இல்லை. ஏன் இல்லைன்னா இந்த மற்ற மூன்றையும் இதுக்குள்ளே அடக்கி இருக்கிறாருன்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அப்படி எல்லாம் இல்லை. அதனால இந்த 2 இலக்கண நூலுக்கு, எழுத்தும் சொல்லுமாகி 2 இலக்கணம் கூறிய இந்த நூலுக்கு உரை பலர் வரைந்தார்கள். கொஞ்சம் வரலாற்று அடிப்படையில தெளிவாக நான் சொல்லுகின்ற ஒரு கடப்பாடு உடையது. இந்த நன்னூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் இந்த நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் என்பவர் ஒரு சமணர். இதற்கு முதற்கண் உரை எழுதியவர் மயிலைநாதர் என்ற ஒரு சமணர். அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர். அவருடைய உரை ரொம்ப செம்மையானது, நுட்பமானது. இந்த சமண சமயத்தவர்கள் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார்களே என்று கருதிய சைவர் சங்கர நமச்சிவாயர் என்பவர், அவர் தன்னுடைய நோக்கில் அதற்கு ஒரு உரை எழுதினார். அதற்கு பேர் சங்கர நமச்சிவாயர் உரை. அந்த சங்கர நமச்சிவாயருடைய உரையில சில நுட்பங்கள் தேவைப்பட்ட நிலையில் மிகப்பெரிய அறிஞராகிய சிவஞான முனிவர் பல இடங்களை திருத்தியும் புதுக்கியும் எழுதினார். அந்த உரைக்கு பேர் சிவஞான விருத்தி. நன்னூலுக்கு சிவஞான முனிவர் விருத்தி, புத்தம் புத்துரை என்றும் சொல்லுவார்கள். அப்புறம் கூடங்கை தம்பிரான் என்பவர், அவர் சில எடுத்துக்காட்டுகளாம் மாற்றி அவர் ஒரு உரை எழுதினார். கூடங்கை தம்பிரான் உரை என்று பொருள். ராமானுஜ கவிராயர், நான் போன வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன், அவர் எழுதிய உரை ராமானுஜ விருத்தி. அதற்கு பின்னால கல்லூரிகளுக்காக பாடமா இருக்கிற நிலையில எளிய உரை எழுதியவர்கள்லாம் பலர். இதுதான் நன்னூலுக்கு உரை இருக்கக்கூடிய நிலை. இப்ப எந்த உரையை படிக்கிறாங்கன்னா இவற்றையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆறுமுகநாவலர் சுருக்கமாக ஒரு காண்டிகை உரை எழுதியிருக்கிறார் நன்னூலுக்கு. அதுதான் இப்போது பழக்கத்தில் இருக்கிறது. பெரும்பாலாருக்கு அந்த உரைதான் தெரியும். கொஞ்சம் அதிகமாக கற்க வேண்டும் என்று நினைத்தால் சிவஞான முனிவருடைய விருத்தியை படிப்பார்கள். இதுதான் பொது பழக்கமாக இருக்கிறது. நன்றிங்கய்யா. இலக்கணத்தின் வரலாறு நூல எங்களுக்காக, தமிழர்களுக்காக நீங்க எழுதி முடிக்கணும்னு ரொம்ப அன்போடையும் பணிவோடையும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வினா பாயிரத்தை பற்றிய வினா. அரவிந்தன் அவர்கள் முதல் நன்னூலை பத்தி கேட்டவர் அருண் பிரகாசன். அடுத்த அரவிந்தன் கேட்டிருக்காருங்க, பாயிரத்தில் மல்கு நீர் என்பதன் விளக்கம் என்ன? அதற்கு அடுத்து அதே பாயிரத்தில் சிவனிய என்ற சொல்லிற்கு பொருந்திய என்ற பொருள் தங்களது புத்தகத்தில் கண்டேன், எப்படி அந்த விளக்கம் பெற்றது என்று ஆவல் அப்படின்னு 2 கேள்வி. சிவனிய என்பதற்கு உரையாசிரியர் பலரும் பொருந்திய என்றுதான் எழுதுவார்கள். சிவனுதல் என்றால் பொருந்துதல். சிவன் என்பது பகுதி, ஒத்திரு என்று பொருள் இருக்கு. சிவன் என்பதற்கு ஒத்திரு, சிவனுதல் ஒத்தல், ஒரே மாதிரியாக இருத்தல் சிவனுதல். அதான் நான் எடுத்துக்காட்டை கூட போன வகுப்புல சொல்லி திருவிக்கா எழுதுகிற போது என்னுடைய நடை நக்கீரனாருடைய நடை சிவனுவது என்று கூறுவர், அதை போல இருப்பதாக கூறுவர் என்று சொல்லும் பொருள். அப்ப அந்த சிவனுதல்னா அது ஒரு ஓம உருவு. தொல்காப்பியர் 36 ஓம உருவங்களை சொல்றாரு, அதுல இந்த உருவு சொல்லல. அதனால இதுவும் ஒரு ஓம உருவு. சிவனுதல் என்பது திருமுருகாற்றுப்படையிலையும் வரும், இன்னும் பிற இலக்கியங்களையும் வரும். அதற்கு பகுதி சிவன் என்பது, அதுக்கு ஒத்திரு என்பது பொருள். அடுத்த அப்படின்னா மல்கு நீர் என்பது, மல்குன்னா பெருகுன்னு பொருள். அந்த அதுல இருக்கிற இந்த மல்லுதான் மலி, மலிந்த, மலிவுன்னு வந்து ரொம்ப பெருகி இருக்கிறது என்று பொருள்.
மலிந்து கிடக்கிறது என்றால் அதுல இருந்து மல்கு நீர் என்றால் பெருகிய நீர் பரப்பு கடல். மல்கு நீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் என்று பொருள். எப்பொழுதுமே இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற போது கடல் சூழ்ந்த உலகம் என்று சொல்லுவது ஒரு மரபு. அந்த அடிப்படையில மல்கு நீர் வரைப்பின் என்று சொல்லுகிறார். பிறகு அடுத்த கேள்வி கேட்கலாங்க. கேளுங்க. அடுத்த வினா, தெரிந்து அளத்தல் எண்ணி அளத்தல் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? சரி சரி, இதுக்கு பாருங்க, இங்க கேட்கிற இந்த வினாவுக்கு இளம்பூரணர் உரையில் தான் இந்த அளவைகளை போய் பாகுபடுத்தி சொல்றாரு. விளக்கம் யாருன்னு சொல்லல. இந்த வினாவை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவரிடம் வகுப்புல கேட்டார். எண்ணி அளத்தல் என்பதற்கும் தெரித்து அளத்தல் என்பதற்கும் விடைன்னு. அதற்கு நான் விளக்கமாக விடை சொன்னது ஒரு 15 மணித்துளி சொன்னேன். அவர் ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனார். எனக்காக சொன்னாரா இல்ல அவர் புரிந்து கொண்டு சொன்னாரோ தெரியல. எண்ணி அளத்தல்ங்கிறது ஆங்கிலத்துல கவுண்டிங், 1 2 3 என்று எண்களாலே சொல்லுவது. இந்த தெரித்து அளத்தல்ங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த காலத்தில் நேரத்தை அளப்பதற்கு வட்டிகை என்று ஒரு கருவி வைத்திருந்தார். அந்த வட்டிகையில மேல நீர் ஊற்றினா கீழே சொட்டு சொட்டு சொட்டா இறங்கும். அதை கொண்டு நேரத்தை அளப்பது வழக்கம். அதனால தெரித்தல் என்றால் சொட்டுதல், சொட்டு சொட்டா இருக்கிறத எண்ணுவது. துளின்னு பொருள் இருக்கு. தெரித்தல் என்பதற்கு எத்தனை துளி என்று எண்ணுவது. அது ஏறத்தாழ எண்ணுவதுன்னு எழுதுவார் ஒருத்தர். அதாவது எண்ணுதல்ல 54, 55, 54, 54.25 உண்டு. துளியில அப்படியெல்லாம் எண்ண முடியாது. ஒரு 50 துளி இருக்கும், 100 துளி இருக்கும். அந்த துளிக்கு ஒரு உள்ளளவு இருக்கு. அது என்னன்னு கேட்டா துணி. அந்த துணிங்கிறது வேற எங்கேயும் வரல. கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுறாரு, குமுதன் இட்ட கூத்தன் குலவரை துணி தன் ஊர் புக அப்படின்னு எழுதினாரு. அதாவது வர்ணனை வழிவேண்டு மண்டலத்துல ஒரு பாட்டு வருது. இது மாதிரி அங்க ஒரு பாலம் கட்டணும். அந்த பாலம் கட்டுவதற்கு எல்லாரும் உதவி செய்கிறார்கள். அணிலெல்லாம் உதவி செய்து, குரங்கெல்லாம் அங்கிருந்து ஒரு பாறையை பெயர்த்து எடுத்து கொண்டு அந்த கடல்ல போடுகின்றன. அப்படி போடும்போது குமுதன் என்ற ஒரு குரங்கு கிட்ட ஒரு பெரிய மலை அப்படி கொண்டு கடல்ல போட்ட உடனே அதுல இருந்து ஒரு துளி தெரித்தது. எங்க நோக்கி தெரித்தது? வானை நோக்கி தெரித்தது. அந்த வானை நோக்கி தெரிக்கும் போது அதுல ஒரு பகுதி பிளந்து துணியாக போச்சு. அந்த துணி அமராவதி நகருக்குள்ளார புகுந்தது அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி பாட்டு எழுதிய உடனே ஒட்டக்கூத்தர் கேட்டாராம், துணி என்ற ஒரு சொல் வழக்கில கிடையாது, துளி வெள்ளம் இருக்கு, தெரிக்கிறது துணி ஆகாது அப்படின்னாராம். உடனே அதுக்கு பிறகு இல்ல வழக்குல இருக்குன்னு சொல்லிட்டாரு கம்பர். அப்புறம் சோழரும் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் 3 பேரும் அப்படியே ஊருக்குள்ளார இரவுல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா தயிர் கடைஞ்சிக்கிட்டே இருந்துதான். பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அப்பால பொங்க துணி தெரிக்கும்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஆஹா, வழக்குல இருக்கிறது என்று தெரிந்ததான். ஆனால் ஒட்டக்கூத்தர் சொன்னாராம், இந்த தயிர் கடைந்த பெண் பெண்ணாக இருக்க முடியாது, இவள் கலைமகள், கம்பருக்கு அருள் செய்வதற்காகவே இவ்வாறு சொல்லி இருக்கிறாள் என்று சொன்னதாக ஒரு நாடகம். இந்த நாடகத்தை விரிவாக எழுதியவர் கு. அழகிரிசாமி என்ற அருமையான எழுத்தாளர். அதனால தெரித்தல் என்றால் துளி துளியாக எண்ணுதல் என்பது பொருள். எண்ணுதல் என்பது எண்ணாக எண்ணுதல் என்று பொருள். நல்லதுங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. இது ஒரு சரி, அடுத்தது போயிடுவோங்க. அடுத்த வினா ஐகாரம் 2 மாத்திரை தனித்து நின்ற அளவு பெறும். அகரம் கூட்டல் எகரம் ஒற்று ஐ 1.5 மாத்திரை வரும். ஆனா சொல்லின் தொடக்கத்துல வரும் பொழுது ஐகாரமும் ஐ எகர ஒற்றும் இரண்டுமே 1.5 மாத்திரை அளவுதான். அப்படி இருக்க ஐயா என்று அகரம் தொடங்கி எழுதுவது எப்படி பிழையாகும்னு கேட்டிருக்காங்க. சரி 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 சரி.
இந்த ஐ என்பது நெடில் எழுத்து, அதற்குரிய மாத்திரை 2. தற்சுட்டு அழகொழி ஐ மூவழியும் நையும் அப்படிங்கிறது சூத்திரம். தன்னை சுட்டி சொல்லுகிற இடத்தில் 2 மாத்திரை பெறுகின்ற ஐகாரம் மொழியின் மூவிடங்களிலும் குறைதல் உண்டு. மொழி முதலிலும், அதாவது மொழியும் நான் சொல்ற இடத்துல சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் தன்னுடைய அளவில் உரிய அளவில் குறைதல் உண்டு. அப்படி குறையும் போது நெடிலுக்குரிய அந்த மாத்திரை பெறாமல் அது கொஞ்சம் குறைவாக ஒலிக்கும். அது பேர் ஐகார குறுக்கம் என்று சொல்லுவார்கள் அது இலக்கணத்துல. இப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப பொருளுடையது. அகரத்தையும் யகர மெய்யும் போட்டாலும் 1.5 மாத்திரை தானே வருகிறது. அப்ப அந்த இடத்துல அதை போட்டால் என்ன பிழை என்று அவர் கேட்கிறார். இது மிக நுணுக்கமாக நாம் அளந்து கூறத்தக்கது. நான் அதெல்லாம் ஒலி கருவிகளில் அளந்து பார்த்து நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அதை பல பேர் படித்து அதற்கு பிறகு இப்படி அதை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். இப்ப அகரம் யகரம் மெய் என்று போட்டால் சரியாக 1.5 மாத்திரை. ஆனால் ஐகாரம் கூறுகின்ற இடங்களில் அது 1.5 மாத்திரைக்கு மேலதான் இருக்கும், 2 மாத்திரைக்கு கீழே இருக்கும். அது வேற. அதனால்தான் சில இடங்களில் புறநானூற்றுல பார்க்கலாம், என்னை புற்கை உண்டும் பெருந்தோழனே, என்னை புறஞ்சிறை இருந்தும் பொன்னன் நன்னே என்று 82வது பாட்டுன்னு நினைக்கிற புறநானூற்றுல முதல் 2 அடிகள்ல என் ஐ அப்படின்னு வரும். அது சேர்ந்து எழுது. ஐயினா தலைவன் பொருள். என்னுடைய தலைவன் கஞ்சியை குடித்தாலும் கூட மலை போன்ற தோல் உடையவன் என்று பொருள்ல வருது. அந்த இடத்துல என்னை என்பது 1.5 மாத்திரைக்கு மேல ஒலிக்கக்கூடிய எழுத்து. மிக நுணுக்கமாக அதை போய் அந்த ஒலிக்கருவியில பேசி பார்த்து பொலிட்டிக்கல்ஸ்ல பேசி பார்த்தா தெரியும். இந்த ஐகார குறுக்கம் என்பது மிக அரிதாக நிகழ்வது. பெரும்பாலும் 2 மாத்திரை பெறுகின்ற அந்த எழுத்து செய்யுள்ள வருகின்ற போது முதல் இடை கடை ஆகிய 3 நிலைகள் தமக்குரிய மாத்திரையில் சிறிதே குறைந்து ஒலிக்கும். அது விருத்தியில ரொம்ப அருமையாக எழுதுவார். சிறிதே குறைந்து ஒலிக்கும் என்றால் அது குறில் அளவுக்கு போய்விடாது. அதனால மேலும் ஐ என்ற ஓர் எழுத்து இருக்கக்கூடிய இடத்தில் அகர யகரமாக 2 எழுத்துகள் வருமானால் மோனை எதுகை இடர்படும் செய்யுள்ள. அதனால்தான் ஐகாரம் வர வேண்டிய இடங்களை மாற்ற முடியாது. சில செய்யுட்கள்ல பெய்யன பெய்யும் மழையின் மாதிரி ஒரு அடி வருதுன்னு வச்சுங்க, கீழே அகர யகரமா எழுதலாம். ஏன்னா அது எதுகை மோனைக்கு ஒத்து வர்றதுனால அந்த இடத்துல 1.5 மாத்திரை போகும். ஆனால் மற்ற இடங்கள்ல அவ்வாறு எழுத முடியாது. ஐயரும் வந்தார் என்று சொல்லுகின்ற இடத்துல அது நெடில், அதாவது 1.5 மாத்திரைக்கு மேல ஒலிக்கிறது என்று பொருள். அதனால எல்லா இடங்களிலும் அகர அகரமாக எழுத இயலாது. செய்யுள்ள எதிரி மோனைக்காக பெய்யல பெய்யும் மழைங்கிறது மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல அல்லது பெய் என்று உரைத்தான் என்று சொல்லுகின்ற இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல அகர அகரமாக எழுதுவது முறை. மற்ற இடங்கள்ல ஐகாரத்தை நெடிலாக ஒரே எழுத்தாக எழுத வேண்டும். எள்ளின்றி எண்ணெய் இல்லையாகில் இலக்கியமின்றி இலக்கணம் இல்லைன்னு எங்கேயோ படித்தேன். இதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நன்றி. சரி, எள்ளினின்று எண்ணெய் எடுபடுமாறு போல இலக்கியத்திலிருந்து எடுபடு இலக்கணம்ங்கிறது உரையாசிரியர் காட்டக்கூடிய ஒரு மேற்கோடு. அது அகத்தியர் சொன்னாலும் சில பேர் எழுதிட்டாங்க, அகத்தியர் சொல்லல. பிற்காலத்துல ஒரு கூட்டு இலக்கியத்திலிருந்துதான் இலக்கணம் பிறக்கும். இலக்கணம் தானே எழுதி இந்த விதியை எல்லாரும் போற்றுங்கள் என்று சொல்லுவது வழக்கம் இல்லை. இலக்கியம் அதனால்தான் சொல்லுவாங்க, இலக்கணத்துல ஏதாவது ஒரு விதியை கேட்டா இதுக்கு எங்க இருக்கு இலக்கியம்னு கேட்பாங்க. இலக்கியத்தில் இருப்பதனைத்தான் சொல்ல வேண்டும். தொல்காப்பியத்துக்குமே சிறப்புன்னு கேட்டா அவன் தனக்கு முன் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் யாவையும் ஆராய்ந்து கசிடு பிரிந்து எடுத்து சொன்னது மட்டுமன்றி வழக்கையும் ஆராய்ந்து, பேச்சு வழக்கையும் ஆராய்ந்து அந்த பேச்சு வழக்கத்துல திருத்தமான வழக்குகள் இருக்கு. ஏன்னு கேட்டா எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான வினா. அது இந்த வினாவுக்கு நான் விடை சொல்லுவோம். இப்ப எடுத்து பார்த்தா
பூவை முகர்ந்து பார்த்தான் என்று எழுதுகிறார்கள். எந்த சிற்றூரிலும் எந்த கல்லாமகனும் முகர்ந்து என்ற சொல்லை சொல்லுவது இல்லை. பூவை மோந்து பார்த்தான் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த மோந்து என்ற வழக்கு சரியானது, முகர்ந்து என்று இவர்கள் எழுதுவது பிழையானது. அதனால கல்லாதவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. காலங்காலமாக அவருடைய நாவிலே பயிலுகின்ற அந்த தமிழ் மரபு வழிபட்டது. மோப்பக்குடை மனுஷன் தான் எழுதுவார்கள் திருவள்ளுவர். அதுதான் சரி. அதனால வழக்கும் செய்யுளுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து இலக்கணம் செய்தார் தொல்காப்பியர். அதனால இலக்கியத்தினின்று எடுபடு இலக்கணம் என்பது சரியான ஒரு மரபு வழி தொடர்.